தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர், இரட்டை இலக்கியம். அண்ணாமலை ரொம்ப பேசிட்டு இருக்காரு. அப்ப நான் சொன்னேன், அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, நம்ம அவரை பத்தி ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு. ஏங்க அவர் படிச்ச மகள் பையனை பேசுறாரு, ரொம்ப கேவலமா பேசுறாப்புல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. சரி, அவர் வந்து எப்பவுமே அப்படித்தான். நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலையெல்லாம் வந்து இப்போ வந்து அவர் கரெக்டாக நிற்கக்கூடிய இடம் எங்கன்னா நம்ம கீழ்ப்பாக்கத்தில் தான் நின்றுக்கணும். அழைத்து வாருங்கள் அண்ணாமலை அப்படின்றத அப்படியே மனோகர படத்தில் இழுத்துட்டு வர மாதிரி தர இழுத்து வந்திருக்காங்க. இழுத்துட்டு வந்தோடனே இங்கே இருக்கிறதுல எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த தொழிலை உங்களை இறக்கி விட்டுருவோம் அப்படின்னோடனே அண்ணாமலை அப்படியே ஆட்டை பார்த்தார், மாட்டை பார்த்தார், கோழியை பார்த்தார். தப்புன்னு என்ன பண்ண கூட்டு கொண்டு நிறுத்தி நர்ஸை பார்த்தார். உடனே அந்த மனநல சம்பந்தப்பட்ட டாக்டர் சொன்னாரு, உங்க பையனுக்கு ஆட்டு இது சரிபட்டு வராது, இதுவும் சரிபட்டு வராது, பேசாம பிஜேபி கட்சியில சேர்த்து விட்டுருக்கேன்னு சொல்லி அப்படி சேர்ந்தவர் தான் நம்ம அண்ணாமலை அவர்கள். ஒரு 2 பேர் அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க. என்னவா இல்ல ஏதோ தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு நிற்கிறாங்க அப்படின்னு. ஆஹா அப்படின்னு மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கின்ற அளவுக்கு தான். அதே புதுசா பாவம் ஒருத்தர் ஏதோ ஒரு மைக் சொன்னோமா, அதே மைக்கு நம்ம ஒன்று ஒரு சின்னம், இந்த மைக்கு மட்டும்தான் இருக்கு, ஆள் யாரையுமே காணும், வேட்பாளர் கூட காணும். பிஜேபி தானே 15 நாளைக்கு பயங்கர ஜொல்லு பார்ட்டியா, இது வேற மாதிரி இருக்கு. ஏங்க இது நான் சொல்லலங்க, பத்திரிகையில போட்டு விட்டுறாங்க. அண்ணன் சொன்னது அப்படி வாங்கி சொன்னேன், அவ்வளவுதான். மோடியா மோதியா 2 பேரும் 2 விதமா சொல்றாங்க. மோடி மோடின்னு மோதி இப்ப கடைசியில் மோதி ஆயிட்டாரா, இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு பேதி ஆயிடும். அந்த தேர்தலோட கடைசி, அதுக்கப்புறம் அவ்வளோ பேதியோ ஐயோ எங்க போய் கிடக்காரே தெரியாம அந்த போற அளவுக்கான வாய்ப்புகள் இது இருக்கு. நான் கேட்டது ஒன்று 5 முட்டாள் கேட்டேன், நீ 2 பேரும் கூட்டு வந்திருக்கேன். அடுத்த முட்டாள் யார் அப்படின்னா, ஊர்லயே 1000 வேலை இருக்கும்போது இந்த முட்டாளை தேடி அந்த வேலையை ஏற்ற கொடுத்தீங்களே, நான் தான் அந்த 3வது முட்டாள் அப்படின்னு இருக்காரு அண்ணாமலை. ஆமா சரி, அப்ப இந்த 4வது முட்டாள் யாரு? 4வது 5வது இந்த 2 முட்டாளுமே யார் அப்படின்னா, அந்த 5வது முட்டாள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மோடியை பார்த்து சொன்னாங்க. எல்லாம் டீ காப்பில சாப்பிட்டீங்களா? அருமை அருமை அருமை. அண்ணன் நீங்க டீ சாப்பிட நினைக்கிறேன் இல்லையா? நீங்க டக்குன்னு டீ சாப்பிட்டு வந்துருங்க. ஆனால் அவர் நோம்பு இருக்க. ஆமாண்ணா, இப்போ நீங்கள் இப்போ சாப்பிட முடியாது, எப்படி ஒரு 6:30 மணி ஆயிடும் இல்லையா? நல்ல விஷயம். இந்த அற்புதமான தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம எதற்காக இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எதுக்காக நீங்க நிற்கிறோம்? ஓட்டு கேட்கறதுக்கு இல்லையா? அங்கே ஒரு ஓட்டு போடுறதுக்கு நிற்கிறேன் அப்படின்றாரு. ஆமாம், அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், ஒரு வாரம் 9 நாள் இருக்கு. இந்த தேர்தலை பற்றி இப்போ கேட்கும்போது மக்கள் மனதில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம், அந்த என்ன சந்தோஷம் அப்படின்னா, 10 வருஷமா நம்மளை போட்டு படாப்படுத்தின ஒரு நாசகார ஒரு ஆட்சியை டோட்டலா வாஷ் அவுட் பண்றதுக்காக நாங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா சந்தோஷமா காத்திருக்கோம் அப்படின்றதுதான் இந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு. அப்படிதானே? அவன் கை தட்டின அந்த 10 பேருக்கு நன்றி. நான் அவனுக்கு ரொம்ப உன்னிப்பா இதை கவனிச்சுட்டே இருக்காரு. அண்ணா என்ன பாயிண்ட் சொல்றாரு அதை கரெக்டாக நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க இங்க இருக்கக்கூடியவங்க இதே மாதிரி நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம், எப்பவுமே சிரிக்கணும். தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் நல்லா சிரிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன், அங்க மேல வந்து நம்ம ஆட்சிகள் வரப்போகுது. ஆமா, ஜெயிக்க போறது நம்ம. நல்லா அழகா பேசுறாங்க, அடுத்த மேடைக்கு அவங்களை கூட்டு போங்க. ஜெயிக்க போறது நாங்க, வேற அந்த சந்தோஷம் நமக்கு எப்ப இருக்கு அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஜெயிக்க போறது நாங்க தாங்க. இவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு உற்சாகத்தெல்லாம் போற நிறைய இடங்கள்ல பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நான் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் நம்ம அண்ணன் தம்பியா வேற வேற கட்சியில இருக்கவங்க இருப்பாங்கல்ல, அவங்களாம் அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது
ஒரு 2 பேர் அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க. என்னவா இல்ல ஏதோ தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு நிற்கிறாங்க அப்படின்னு. ஆஹா அப்படின்னு மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கின்ற அளவுக்கு தான். அதே புதுசா பாவம் ஒருத்தர் ஏதோ ஒரு மைக் சொன்னோமா, அதே மைக்கு நம்ம ஒன்று ஒரு சின்னம், இந்த மைக்கு மட்டும்தான் இருக்கு, ஆள் யாரையுமே காணும், வேட்பாளர் கூட காணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தங்க தளபதி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அன்பிற்கிணங்க எங்களுடைய இளைய சூரியன் தெரியுமில்ல, வருங்கால சூரியன் அப்படி ஒரு பேர் வச்சிருமா, இளைய சூரியன் போமா இல்ல தங்க தளபதியை வந்து தளபதிக்கு வச்சுட்டோம். ஏதோ நல்ல பேரை சொல்லுங்க, நான் ஆரம்பிச்சு விட்டுறேன். என்னமா சின்ன தளபதியா, சின்னவர் ரொம்ப சிம்பிளா இருக்க, நம்ம சின்ன தளபதியை வச்சுருவோமே. தாய்மார்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க, அதனால நம்ம சின்னவர் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சின்ன தளபதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பேரை வந்து இன்னைக்கு நான் அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக அறிவிக்கிறேன். அவர் ஒரு பக்கமா பம்பரமா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுக்க. பாவம் மனுஷன் இந்த வீட்டில் எப்படித்தான் கிடந்து இவ்வளவு சிரமப்பட்டு பேசுறாரு அப்படின்னு தெரியல. ஒரு நாளைக்கு ரெண்டு ஊரை கவர் பண்ணி பேசுறாரு. பாவம் பேசி தொண்டையெல்லாம் அடைச்சிட்டு இருந்தாலும் அந்த மோடி அவர்களை துரத்து வரைக்கும் தொண்டை அடைச்சாலும் பரவாயில்ல, தொண்டையே அறுத்து விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த மோடி அவர்களை அழித்து விட்டு தான் நான் சென்னைக்கே திரும்புவேன் சொல்லி சந்து சந்தா சுத்தி இருக்காரு. கண்டிப்பாக அவர் மட்டுமல்ல, நம்முடைய தங்க தளபதி அவர்களும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை வெகு விமர்சையாக கொண்டாடி வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம பகுதியில் தான் நான் இன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். இதுதான் என்னுடைய முதல் பிரச்சாரத்தினுடைய முதல் வேலை. ஆமா, நான் எங்க கேட்டேன், நம்ம கூடவே வந்த எங்க தம்பி பருதி, எங்க சுருதி பருதி தம்பி அங்க இருக்க அப்படியோ. ஆமா, ஆனா நம்ம பகுதியிலிருந்து நீங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறீங்க. நீங்க தமிழ்நாட்டில் எந்த பக்கம் வேணா நீங்க பிடிக்கலாம். ஆமா, அவ்வளவு சிறப்பா இருக்கும். ஏன்னா எங்க ஏரியாக்காரங்கெல்லாம் வந்து நம்ம ஜனங்கள்லாம் பார்க்கும்போது பாருங்களேன், ஒரு மலர்ச்சி தெரிகிறது இல்லை. என்ன இந்த முகம் மலர்ச்சி மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த பூவோட மலர்ச்சி மட்டும் இருக்கவே கூடாது. அதுக்காக தான் நம்ம இப்பவே நாங்கள் ரெடியா இருக்கோம்னா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம வந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தங்க தளபதி அவர்களுடைய அன்பை பெற்ற வேட்பாளராக நம்முடைய அன்பு சகோதரர் அருமை வேட்பாளர் திரு, நம்ம வேட்பாளர் பேரை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. பாருங்க, சத்தம் அப்படி விண்ணை தொடுது. மரியாதைக்குரிய திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு உங்கள் ஒட்டுமொத்த வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே தாருங்கள் என்பதற்காக இந்த இடத்துல நாம நின்றுள்ளோம். உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு போன முறை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தோம். இந்த 5 ஆண்டுகளாக அவர் எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் நோட்டீஸாவே அடிச்சு அவங்க மக்கள் கையில கொடுத்துருக்காங்க. ஆமா, கிட்டத்தட்ட நம்ம வேட்பாளரை பத்தி தனியா சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணே நமக்கு இந்த இடத்துல இந்த வேலை நடக்கணும், ரொம்ப நாளா இருக்கணும், அப்படியா கொஞ்சம் இருங்க. மேல இருக்கிறது யாரு அப்படின்னா நமக்கு நேர ஆப்போசிட்டான ஆளு மேல மோடி தான் இருக்காரு. ரைட், இப்ப நம்ம அவர்கிட்ட போய் பேசியாச்சுன்னா அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய தேவைகளை நம்ம தலைவர்கிட்ட பேசி, இப்ப நம்ம ஆளுங்கட்சி வந்து நம்ம தலைவர்கிட்ட பேசி இந்த பகுதிக்கு இந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் செய்து கொடுங்கள் என்று உடனடியாக கேட்டு பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர் அருமை சகோதரர் திரு தயாநிதி மாறன் அவர்கள்.
இவரை எதிர்த்து வந்து இப்போ அன்னைக்கு ஒன்று 2 பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமா, இப்போ நம்ம இந்த தேர்தல் வாயிலாக நம்ம யாரையுமே வந்து திட்டுறதுக்குலாம் நம்ம இந்த இடத்துல வரவே இல்லை. ஆமா, அவர் இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், அவர் அங்கே போனார் இங்கே போனார், இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. என்ன அப்படின்னா நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஆப்போசிட்டா இருக்கிற ஆட்கள்லாம் யாரு பாவம், அவர்களுக்கு பின்னால வாக்கு கேட்டு எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க, அவங்க வாக்கு கேட்டு போற இடங்கள்ல என்ன நடக்குது, இதெல்லாம் நம்மளாம் கண்காணிச்சுக்கிட்ட வந்து பார்க்கறதுனால அங்க எங்கேயுமே செல்ஃப் எடுக்கல. ஆனா இது வந்து நம்ம பகுதி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. இந்த கோட்டையை அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஓட்டையெல்லாம் போடவே முடியாது. ஆமா, என்னென்ன பேர் வந்து என்னென்ன 1000 காரணங்களை சொன்னாலும் இந்த கோட்டையை ஓட்டை போடுவதற்கு ஒரு எறும்புக்கு கூட நாங்க அனுமதி கொடுத்து வைக்கல. ஆமா, இது எங்கள் கோட்டை, இங்க இருப்பது எங்கள் மக்கள், நாங்கள் இங்க இருப்பது எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கோட்டையை நாங்க பாதுகாத்து தயாநிதி மாறன் அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களும் மன மகிழ்வோடு கைகளை தட்டி வாழ்த்தும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அவரை பத்தி நம்ம கண்டிப்பா 2 விஷயம் சொல்லணுமானே, அவர் சொல்லிடுறாங்களா? சரி, இந்த அண்ணனே சொன்னாப்ல, இந்த அண்ணாமலை ரொம்ப பேசிட்டு இருக்காரு. அப்ப நான் சொன்னேன் அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, நம்ம அவரை பத்தி ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு. ஏங்க அவர் படிச்ச மகன் பையனை பேசுறாரு, ரொம்ப கேவலமா பேசுறாப்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. சரி, அவர் வந்து எப்பவுமே அப்படித்தான். நான் என்ன சொல்றேன்னா, அவர் அண்ணாமலையெல்லாம் வந்து இப்போ வந்து அவர் கரெக்டாக நிற்கக்கூடிய இடம் எங்கன்னா நம்ம கீழ்பாக்கத்தில் தான் நின்றுக்கணும். பாவம் அங்கே கேட்டு பார்த்து போல் இருக்கு. அங்கே இல்லைப்பா, அங்கே இல்லை, அதுக்கு வேற ஒரு ஆளை வச்சுருக்கோம் நாங்கள். முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சு அவருக்கு அப்புறமா ஒன்று 2வது தேர்தலில் நீ வந்து இப்போ பற்றியா, அப்போ என்ன உனக்கு நம்ம கீழ்பாக்கம் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி மேலிடத்துல பேசிட்டாங்களாம். இந்த விஷயம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. ஏன்னா அவர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு வந்து பயங்கரமா பேசக்கூடிய ஒரு அண்ணாமலை வந்து சின்ன வயசுலயே வந்து இப்ப படிப்பு சரியா ஏறலையா, சின்ன வயசுல படிப்பு சேரல அப்படின்னு அம்மாவும் அப்பா உட்காந்து பேசி, நமக்கு பிறந்த இப்படி ஒரு குழந்தை அறகுறையா இருக்கு, இதை என்ன பண்ணலாம், ஒண்ணு ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கலாமா, இல்ல அப்படின்னு சொன்னா ஏதாவது கடையில வேலைக்கு சேர்த்து விட்டுலாமா, அவன் என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க மனைவி சொன்னாங்களாம், இவனை இப்படியே விடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, வாங்க ஒரு மனநல மருத்துவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்த்து அவருக்கு ஒரு ஐடியா கேட்போமே அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணாமலையை கூட்டிட்டு போயிருக்க. போன உடனே என்ன பிரச்சனைன்னு டாக்டர் கேட்டார். உடனே அம்மா அப்பா சொன்னாங்க, ஐயா தம்பி பிறந்த நேரம் சரியில்லை, என்னன்னு தெரியல, நாங்க ஒன்ன சொன்னா அவன் ஒன்ன சொல்றான், ஆமா காலையில் ஒன்று சொல்றான், 11 மணிக்கு ஒன்று சொல்றான், அதனால ஏன் இப்படி சொல்றாங்கிறது எங்களுக்கு புரியல அப்படின்னு. இவரை எந்த தொழில் எந்த பெத்துட்டா பத்தியா, அதனால இவரை எந்த தொழில சேர்த்து இறக்கி விட்டா நல்லா இருக்கும்ன்றது தான் உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்தேன். சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம், இவருக்கு எதுல ஆர்வம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக ஒரு 3 பொருளை வைப்போம். இந்த 3 பொருள்ல ஆடெல்லாம் கிடையாது. சரி, ஆடு வைக்கணுமா? சரி விடுங்க. டாக்டர் சொன்னாரு, அம்மா அங்க இப்ப அண்ணனுக்கு கடையில கேரக்டர் மாத்திருக்கேன், சரி இப்ப ஒண்ணு தப்பு இல்லை, ஒரு ஆடு ஒரு குட்டி ஆடை கொண்டு கட்டி போடு, இந்த பக்கம் ஒரு 2 மாடை கொண்டு கட்டி போடு, ஆமா இந்த பக்கம் வேற என்ன கட்டலாம், கோழி கட்டுமா, இந்த பக்கம் 2 ஆடு, இந்த பக்கம் 2 ஆடு, ஒரு 2 மாடு, இதுல ஒரு 2 கோழியை கட்டி போடு. பையனை வந்து தம்பி நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அந்த தொழில உங்களை இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புத்திசாலித்தனமா அந்த மனோதத்துவர் சொல்லிட்டார். யாருங்க உங்க பையன் வெளியே உட்கார்ந்துருக்காப்ல, எல்லாம் ரெடியா, ஆடு ரெடி, கோழி ரெடி, மாடு ரெடி, எல்லாம் ரெடி. அவன் வந்தாரு, எதை கை காட்டுறாரோ அதை அந்த தொழில் இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு அழைத்து வாருங்கள் அண்ணாமலை அப்படின்றத அப்படியே மனோகர படத்துல எழுத்துட்டு வர மாதிரி தர இழுத்து வந்திருக்காங்க. இழுத்துட்டு வந்த உடனே அம்மா அப்பா இங்க நிக்கிறாங்க, டாக்டர் இங்க இருக்காரு,
அண்ணாமலை இங்கே நிற்காரு, ஆடு இங்கே நிற்குது, மாடு அங்கே நிற்குது, கோழி இங்கே நிற்குது. அப்போ நம்ம ஆரம்பிச்சார், தம்பி இங்க இருக்கிறதுல எதை நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த தொழில உங்களை இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு அண்ணாமலை அப்படியே ஆட்டை பார்த்தார், மாட்டை பார்த்தார், கோழியை பார்த்தார். தப்புன்னு என்ன பண்ண கூட்டு கொண்டு நிறுத்தி நர்ஸை பார்த்தார். டக்குன்னு போய் ஏதாவது ஒன்று தூக்க அப்படியே நேர ஓடி போய் நர்ஸை தூக்கிட்டாப்ல. உடனே அந்த மனநல சம்பந்தப்பட்ட டாக்டர் சொன்னாரு, உங்க பையனுக்கு ஆட்டு இது சரிபட்டு வராது, இதுவும் சரிபட்டு வராது, பேசாம பிஜேபி கட்சியில சேர்த்து விட்டுருங்கன்னு சொல்லி அப்படி சேர்ந்தவர் தான் நம்ம அண்ணாமலை அவர்கள். அவரை பத்தி இதுக்கு ஏதாவது சொல்லணுமா? மேற்கொண்டு ஏதாவது சொல்லணுமா? இன்னொன்று சொல்லுவோமா? சரி விடுங்க. ஒரு வழியா அண்ணாமலை இந்த மாதிரி ஏற்பாட்டுல அந்த கட்சியில் போய் சேர்ந்த பிறகு அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவர் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர். தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுங்களா? ரஜினிகாந்த் சார் கட்சி ஆரம்பிச்சா அதுல ஒரு பதவி வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்றது தான் அவர் அங்க கர்நாடகாவில் இருக்கும் போதே அவருக்கு ஒரு ஆசை. நடிப்பு மேல ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அப்படி இருக்கும்போது ஒரு வழியா அப்படியே வந்தாரு, அந்த வேலையை விட்டாரு, இங்க வந்தாரு, எல்லாம் பயங்கரமான ஏற்பாடுலாம் நடந்துச்சு. ஒரு இடத்துக்கு வந்துட்டார். தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அவரு. நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா பாலிய ஜல்ஜா கட்சி, அது என்ன கட்சி? பிஜேபி தானே. 15 நாளைக்கு பயங்கர ஜொல்லு பார்ட்டியா? இது வேற மாதிரி இருக்கு. ஏங்க இது நான் சொல்லலங்க, பத்திரிகையில போட்டு விட்டுறாங்க. அண்ணன் சொன்னது அப்படி வாங்கி சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா, அது ஐயோ 15 நாள் ஜொல்லு பார்ட்டிங்கிறது இப்பதான் தெரியுது. அப்போ ஒரு வழியா வந்துட்டாரு. தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு தலைவராக போட்டிருப்பா, அதான் தலைவராக போட்டாச்சு. போட்ட உடனே அங்கிருந்து ஒரு நாள் நம்ம 10 வருஷமா நான் நாட்டை நாசமாக்கி நத்த பணாக்கி நடு ரோட்டில் விட்டுட்டு இப்ப எங்க போறது தெரியாம வச்சுட்டு இருக்காங்க நம்ம மிஸ்டர் மோதியா. ரெண்டு பேருமா சொல்றாங்க. மோடின்னு மோதி இப்ப கடைசியில் மோதி ஆயிட்டாரா? இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு பேதி ஆயிடும். அந்த தேர்தலோட கடைசி. அதுக்கப்புறம் அவ்வளோ பேதியோ எங்க போய் கிடக்காரே தெரியாம அந்த அளவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ என்ன பண்ணாரு, அண்ணாமலை கூப்பிட்டு, என்னப்பா 10 வருஷம் அற்புதமா நம்ம ஆட்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நீங்க சொல்லக்கூடாது, இதை வெளியே இருக்கிற ஆட்கள் சொல்லணும் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம நாட்டில் கடன் செலுத்த ஒரு 5 முட்டாளை கூட்டிட்டு வாய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன்டா அவர் அண்ணாமலை கிட்ட ஒரு அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு, 5 முட்டாளை கண்டுபிடிக்கணுமா? இது என்ன புதுசா இருக்க, இப்ப கூட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 பேரை கூட்டு விட்டாங்க. இந்த 3 பேர் யார் அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. அவர் பேர் என்னப்பா? ஐயா என் பேரு டிடிவி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே ஆமா இவர் என்னப்பா, இவர் என்ன முட்டாள்தனம் பண்ணாரு அப்படின்னு மோடி கேட்ட உடனே அண்ணாமலை சொல்றார், நீங்க தானே முட்டாள தேடி கண்டுபிடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க. இவர் அவர் வீட்டுடைய ஓட்டு மேல ஏறி உட்கார்ந்து ஒவ்வொரு ஓடா பிரிச்சுக்கிட்டு இருந்தார். அப்ப எனக்கு கேட்டேன், யோ இந்த ஓடு மேல உட்கார்ந்து எதுக்கே ஓட்ட அப்படியே பொண்ணுன்னா கலத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, எங்க தலைவர் சொன்னாரு, வர்ற தேர்தல்ல ஓட்ட பிரிச்சா நாங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு, அதான் ஓட்ட பிரிச்சுக்கிட்டு இருக்கேங்க. அப்போ இவர் தான் நம்ம தேர்னாலும் சொல்லி நான் கூட்டு வந்திருக்கேன். ஐயா சரி விடுப்பா. ஆமா, அடுத்து வேற யாருப்பா? இவர் உங்க தான் உங்க பக்கத்துல தானே இருப்பாரு, அமித்ஷா அப்படின்னு அவர் பேர். ஆமா அமித்ஷா, ஆமா இவர் ரொம்ப புத்திசாலியாச்சே அப்படின்னு அவர் பண்ண கதையெல்லாம் கேளுங்க அப்படின்னு. நீ என்னப்பா பண்ண அப்படின்னா, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மெலியணும், பிரச்சாரத்துக்குலாம் வேகமா கிளம்பணும்ல, உடம்பு கொஞ்சம் மெலியணுங்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனேன். அதான் அண்ணாமலை பார்த்துட்டே இருக்காப்ல எங்க போறாரு அப்படின்னு. அவன் போன உடனே அவங்க எந்த ஆள் கேட்டிருக்காரு, உங்களுக்கு உடம்பு மெலியணுமா? ஆமா நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னா. அமித்ஷா சொன்னாரு, சரியா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பேரு அப்படின்னா, ஆர்டினரி ட்ரீட்மெண்ட், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போதும், எனக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் சிக்குன்னு அப்படி கருத்த குட்டி மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். சரி இந்த பக்கம் அங்க ஒரு ரூம் இருக்கு பாருங்க, ஆர்டினரி
5000 ரூபாய் கட்டணும். பணம் கேட்டியாச்சு. நேரம் அனுப்பிச்சா உள்ள அனுப்பிட்டாங்க. உள்ள அனுப்பின உடனே உள்ள போன அந்த ரூம் எல்லாம் டேபிள் எல்லாம் உடஞ்சி சின்ன பணமாய் கிடந்தது. அது என்னடா இப்படி கிடக்கு, இது இப்படி நமக்கு உடம்பு மெலியும் அப்படின்னு பார்த்தா அந்த ரூம் கடைசியில் பார்த்தா ஒரு 18 வயசு பொண்ணு அப்படிங்க நின்றுக்கிட்டு அது சிரிச்சிருக்கு. ஆஹா நம்ம ஓ இந்த ட்ரீட்மெண்ட் இப்படித்தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த பொண்ணை நம்ம தொட்டுறணும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து ஓட ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிட்டு ஓட இவர் ஓட அது ஓட இவர் ஓட அது ஓட இவர் ஓட 15 நிமிஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டார். வெளியே வந்த உடனே என்னையா என்னங்க ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க, சரி விடுங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஆர்டினரியா இப்படி இருந்தா ஸ்பெஷல் இதை விட பிரமாதமா இருக்கும்ல, அதனால எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு. அது கூட 5000 கட்டணும் தானே. அமித்ஷா உள்ள போறாரு. அதே மாதிரி டேபிள்லாம் உடஞ்சு கிடக்கு. அந்த கடைசியில இங்க 18 வயசுல நின்றுச்சு. அங்க என்ன வயசுன்னு பார்த்தா 93 வயசுல ஒரு பாட்டி நிக்குது. இது என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டி இவரை விரட்ட இது ஊருக்குள்ளே கடந்து ஓடிட்டு கிடந்து நாக்கு தள்ளி வெளியே வந்து விழுந்தாருங்க. இவர் தாங்க அந்த 2வது முட்டாள் அப்படின்னு. சரி நான் கேட்டது ஒன்று 5 முட்டாள் கேட்டேன், நீ 2 பேரும் கூட்டு வந்திருக்க. அடுத்த முட்டாள் யார் அப்படின்னா ஊர்லயே 1000 வேலை இருக்கும்போது இந்த முட்டாளை தேடி அந்த வேலையை ஏற்ற கொடுத்தீங்களே, நான் தான் அந்த 3வது முட்டாள் அப்படின்னு இருக்காரு அண்ணாமலை. ஆமா சரி, அப்ப இந்த 4வது முட்டாள் யாரு? 4வது 5வது இந்த 2 முட்டாளுமே யார் அப்படின்னா எங்கள் இவ்வளவு பெரிய நல்லது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு நாட்டையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்சியில இருந்து யாராவது ஒருத்தர் போய் கூட்டுவான்னு இப்படி ஒரு அனுப்புறீங்களே, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்யணும், அந்த 5வது முட்டாள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மோடியை பார்த்து சொன்னாங்க. அந்த மாதிரியான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு இந்த உலகம் போயிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு நம்ம ஒரு அண்ணாமலை பத்தி வேற எதுவும் தவறா சொல்ல வேண்டாம், ஏன்னா மற்றபடி மக்கள் தெளிவா இருப்பாங்க. அதனால இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ரத்தின சுருக்கமா முடிப்போம், ஏன்னா நிறைய டிராபிக்லாம் ஜாம் ஆகுது. வர்ற 19ஆம் தேதி இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு புதல்வன், அவருடைய பேர் முழு பேர் நமக்கு தெரியும்ல, முழு பேர் தெரியும்ல, சொல்லாம ஒரு வாட்டி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியாக ஒரு அற்புதமான ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா, இந்த ஆட்சிக்கு இப்ப நீங்க செய்ய போற ஒரு பகுதி என்ன அப்படின்னா, இந்த மேல இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான இந்த ஆட்சியை நம்ம துரத்திக்கணும்னு சொன்னா இதற்கு அடுத்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அங்க ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து நமக்கு நம்ம சித்தப்பா பெரியப்பா மக மாதிரி நம்ம என்ன கேட்டாலும் ஓகே போங்க, தமிழ்நாடு உங்களுக்கு என்ன வேணும் போங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஈஸியான ஒரு அணுகுமுறையை நம்மை சந்தித்து நம்முடைய தமிழ்நாட்டை இதைவிட ஒரு அற்புதமான உயரத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த இருவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்முடைய அருமை வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை வருகின்ற 19ஆம் தேதி அன்று உங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உதயசூரியன் 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 எங்கிருக்கிறான் என்பதை பார்த்து அதில் உங்கள் வாக்குகளை செலுத்தி திரு தயாநிதி மாறன் அவர்களையும் நம்ம இந்தியா கூட்டணியை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகக்கூடிய வல்லமை கொண்ட உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.